சார் இப்ப திண்டுக்கல் பூதமரத்தை பத்தி பாத்தீங்கன்னா ஆதி திராவிட துறைக்கு சொந்தமான நிலத்தை ஒரு திமுக கிளை செயலாளர் அவர் ஆக்கிரமிப்பு பண்ணி தொடர்ந்து அவரே வட்டாட்சியர் எல்லா கையெழுத்து போட்டு தொடர்ந்து இப்ப வரையில வித்துக்கிட்டு இருக்காரு. கையெழுத்து அவரே போட்டாரு, அவரே கையெழுத்து போறாரு. இதுக்கு அதிகாரி சுமார் 300க்கு மேற்பட்ட பிளாட்டுகள் ரிட்டையர்ட் ஆகி போனாங்க தாசில்தார். அவங்க இறந்த தாசில்தார் அவங்க பேர்ல ஒரு போர்ஜரி பண்ணாங்க. அது மீண்டும் பத்திரப்பதிவுக்கு இங்க வருது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு பரவாயில்ல, சொன்னதுக்காக அதை நீங்க செக் பண்ணுங்க அது யாருன்னு சொல்லி. அதே மாதிரி அவரே அங்க அறநிலையத்துறைக்கு சொந்தமான 2 ஏக்கரையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காரு சார். அதோட மதிப்பு சுமார் 20. அவரு பேருனா? அவர் பேர் குணசேகரன், கிளை செயலாளர் திமுக. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா இப்ப கடும் நடவடிக்கை உள்ளாவீங்க. பாத்துக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 4000 மதுபான கடையில் 10,000 கோடி மதிப்பிலான மதுபாட்டில் தேக்கமடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது இல்லாமல் நீங்க 52 கம்பெனிக்கு கையெழுத்து போட போறேன்னா சரி, நானே என்ன முடிவு பண்ணலன்னா அது இல்லை அப்படிதான் சொல்லி வந்தது. ஏற்கனவே அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, மதுப்பிரியர்கள் விரும்பக்கூடிய சரக்கு தான் கேட்குறாங்க, அதை தான் நாங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரி அதிகமாக வரக்கூடியது ஸ்டாக் வரும், எல்லாமே ஸ்டாக்காக தான் இருக்குது. 3 மாசம் முடிஞ்சா அது ஆட்டோமேட்டிக்கா திருப்பி ஆயிடும். அது இப்போ 10,000 கோடி பக்கம் தேக்கமாக இருக்கு. அதை பற்றி 3 மாசம் முடிஞ்சதெல்லாம் ரிட்டர்ன் எடுக்கிறக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இந்த 2 மாசம் நடந்தது இல்லை, கடந்த ஆட்சி காலங்களில் அவங்க சில கம்பெனி கிட்ட இருந்து வாங்கினது தான். அதான் சொன்னோமே, தமிழக அரசு இப்போ முடிவு பண்ணியிருக்கிறது என்னன்னா, கன்சூமர் என்ன நினைக்கிறாங்களோ அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு வாங்குபவரோட என்ன நினைக்கிறாங்களோ அந்த பொருளை வாங்கணுங்கிற அடிப்படையில தான் டாஸ்மாக் நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு. அதன்படி தான் பர்ச்சேஸுக்கான அந்த ப்ராசஸ் நடைமுறைகளை மாற்றிருக்கும். எனக்கே தெரியாதுங்கிறப்ப நீங்க 52 கம்பெனில எப்படின்னா சில்லிங் நீங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்னு சொல்லி சொல்றீங்க. சிறுமலையில சில்லிங் விற்கிறாங்கன்னு சொல்லி 7 இடத்துல விற்கிறாங்கன்னு சொல்லி போன வாரம் கலெக்டரே பொதுமக்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நலக்கோட்டை தொகுதியில இந்த திண்டுக்கல்ல சில்லிங் விற்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு நான் வரும்போது சில இடத்துல சொன்னாங்க, அது என்ன ஊரு சொன்னீங்க? நிலக்கோட்டையில அந்த ஜல்லிப்பட்டி போன்ற பகுதிகள் எல்லாம் அதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தடவை பிடிச்சா அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, நம்ம பெயில்ல உடனே வந்துடலாம், திருப்பி பண்ணலாம்னு நினைச்சுக்காதீங்க. அந்த பாட்டில் எங்க வாங்குறீங்கிறத அதை ஸ்கேன் பண்ணி அந்த லொக்கேஷன் எந்த கடையில இருந்து போயிருக்கு, எந்த டிப்போல இருந்து போயிருக்குன்னு அடுத்த எடுக்க போறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த உங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு வரைக்கும் பிரச்சனை நடக்கும். அதனால மேக்சிமம் சில்லிங் கம்மியாகும். அது பண்ணக்கூடாதுன்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன், கடுமையாகவும் கேட்டுக்கிறேன். சிறுமலையில இருந்து வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இத்தனைக்கு என்ன கேட்டீங்கன்னா, எஸ்பி கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க புறக்காவலன் ஓப்பன் பண்ணாரு. புறக்காவலன் பக்கத்திலே சில்லிங் வித்துட்டு இருக்காங்க. தப்பு அதுதானா? இல்ல, அது என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நான் வரும்போது இப்ப திண்டுக்கலுக்கு இறங்கும் போதே சொன்னாங்க. எம்எல்ஏ கூட சில ஒரு ஊர்களை பெயர் சொல்லி சொன்னாரு. அதான் சொன்னாரு. நான் எஸ்பிட்ட அதை சொல்லியிருக்கேன், அந்த பகுதிக்கு உடனடியாக நீங்கள் ஆய்வு பண்ணிருக்கேன். எஸ்ஆர்எம்டியும் சொல்லியிருக்கேன், டிஎம்டியும் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம இப்போ நான் தங்கியிருந்த ரூம்லேயே வச்சு ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். என்னோட சார்ந்த துறையில் தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கு. அரசு விற்கக்கூடிய மதுபானங்களுக்கு தர ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு கூடம் கூட தமிழகத்தில் கிடையாது. அரசு மதுபானங்களுக்கு உண்டான கடைகள் ஒரு கடைகளும் கிடையாது. அரசு மதுபானத்துக்கான சொந்தமா எல்லாமே பிரைவேட்ல தான் இருக்குது. பிரைவேட்ல வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. சுரேஷ் சொந்த கடை தான் இல்ல ஏன்னா மாநில சட்டத்தில் இந்த மாதிரி பிரைவேட் சொந்தமா கடை கட்டணுமா? கடைகள் எதுவுமே கிடையாது. ஆய்வு இல்ல அது இருக்கு. நீங்க அப்படி இப்ப 42% நினைக்கிறேன். ஐ திங்க் அவ்வளவுதான் ஆல்கஹால் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அது 42% இருக்காங்கிற செக் பண்றதுக்கு லேப் எல்லாம் இருக்கு.